இந்த உம்மத்தில் குறிப்பாக அர்த்தமில்லாத காதலர் தினத்தை கொண்டாடக்கூடிய சமூகம் உருவாகிட்டு இருக்கு. வாலிபர்கள்ட்ட யுவதிகள்கிட்ட காதலர் தினம். ரெண்டாவது, அர்த்தமில்லாத வரலாற்றில் அர்த்தமில்லாத வருடப்பெருப்பை என்ன செய்கிற இந்த உம்மத்து கொண்டாடுற இப்போயே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடறோம். மாப்பிள்ளை இந்த வருஷம் டிசம்பரில் வேறு மாதிரி இருக்கணும், 2024 முடிஞ்சு 25 தொடங்குது, சும்மா களை கட்டுற மாதிரி ஊரே மூக்கில் விரல் வைக்கிற மாதிரி நம்ம பார்ட்டி தான் தலை உசந்து நிற்கணும் அப்படி இப்போவே நம்ம முஸ்லீம் சமுதாய சேர்ந்த வாலிபர்கள் அதுக்கு காசு பணம் வசூல் பண்ணுறது, அதுக்கு ஒரு குழு அமைக்கிறது, நீ தான் பாட்டில் வாங்கிட்டு வர்றது, நீ தான் வண்டி ஓடுறது, நீ அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு வர்றது, இடம் எந்த இடம் அந்த இடம் யாருக்கும் தெரியாதில்ல, எல்லாம் பிளான் பண்ணுற நீங்கள் மேலேருந்து ஒருத்தன் பார்க்குறான்றது ஏன்னா உங்கள் மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது. கண்ணிமிக்கெல்லாம் நல்லடியார்களே, அதே இந்த உம்மத்தில் அர்த்தமில்லாத தலைவர்கள் பிறந்த நாளை முதல் நாளில் கொண்டாடக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கத்தான் செய்கிறார். உன் கட்சி தலைவன் தான் இல்லை, உனக்கு தலைவன் தான் இல்லைன்னு சொல்லலை, அதை எங்கே வைக்கணுமோ அங்கே வை. நாம் விலை உயர்ந்த செருப்பு காலில் மாட்டின்னு இருப்போம், நீ வீட்டுக்கு போனாலும் மண்டபத்துக்கு போனாலும் அது விடுற இடம் வெளியே தான். அப்படி வச்சுக்க துனியாவை, அதை தூக்கி நீ தலையில் வச்சுக்கிட்டீங்கன்னா கடைசியில் உனக்கு போய் சேரக்கூடிய இடம் நரகம்தான். அர்த்தம் இல்லாத தலைவர்கள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய சமூகம் உருவாகிட்டு இருக்கு. அதில் ஒருபடி மேலே போய் பேனர் கலாச்சாரம், எந்த வீட்டு விசேஷமாக இருந்தாலும் அது பேனர், அது வந்து